Hello friends, last class நம்ம வந்து constants, variables and reserved words அதாவது keywords இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு செஷனில் வந்து நம்ம வந்து arithmetic, relational, logical, bitwise, assignment, conditional operators இந்த மாதிரி இருக்க டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது arithmetic operators. இது பார்த்தீங்கன்னா யூஸ் டு பெர்ஃபார்ம் பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். உங்களுக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதில் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். பேசிக் நமக்கு தெரிஞ்சது தான். ப்ளஸ்ன்றது அடிஷன், மைனஸ்ன்றது சப்ட்ராக்ஷன், ஸ்டார்ன்றது மல்டிப்ளிகேஷன், ஸ்லாஷ்ன்றது டிவிஷன், பெர்சன்டேஜ்ன்றது மாடுலஸ். ஓகே, ஜென்ரல் கேல்குலேஷன் தான். ஏவை 10ன்னு எடுத்துக்கலாம், பிஏ 15 எடுத்துக்கிட்டோம்னா ப்ளஸ் ஏ ப்ளஸ் பினா 25 வரப்போகுது. சப்ட்ராக்ஷன் ஏ மைனஸ் பினா 10 மைனஸ் 15னா -5 வரப்போகுது. மல்டிப்ளிகேஷன் 10 into 15 அப்படின்னா 115 வரப்போகுது. டிவிஷன் ஏ பை பி தட் இஸ் 10 divided by 15னா 0ன்னு வரப்போகுது. பெர்சன்டேஜ் மாடுலஸ்னா ஏ பெர்சன்டேஜ் பினா 10ன்னு வரப்போகுது. ஓகே, இது எப்படி நம்ம இங்கே சிம்பிள் ஒரு கோடுக்குள்ளே எழுதுறது அப்படின்னா ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ், அது நமக்கு தெரியும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம்லேயே பார்த்துட்டோம். ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. அடுத்து இருக்கிறதுல இன்டிஜர் ஏ ஈக்குவல் டு 10 நம்ம மேலே எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம்ல, அதை நம்ம கோடாக போட்டிருக்கோம். a equal to 10 அசைன் பண்ணியிருக்கோம், b equal to 15 அசைன் பண்ணியிருக்கோம். மெயின் ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதில் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்னா a ப்ளஸ் பி. ஓகே, இந்த இடத்துல நான் ப்ளஸ்லேருந்து ஒரு ஆரோ போட்டிருக்கேன். இங்கே நம்ம பார்த்த இந்த ஆப்ரேட்டர்ஸ், எந்த ஆப்ரேட்டர்ஸ் என்ன பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ணணுமோ அந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம printf ஸ்டேட்மெண்ட்டில் அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து ரிட்டர்ன் 0 போட்டுட்டு நம்ம ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த சாம்பிள் கோடுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ்ஸை தூக்கிட்டு மைனஸ், ஸ்டாரு, ஸ்லாஷு, பெர்சன்டேஜ் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்மளே ப்ரோக்ராம்குள்ளே a equal to 10, b equal to 15 போட்டிருக்கோம். இஃப் நீங்கள் வந்து ஒரு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும்னா அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஏவோட வேல்யூ வாங்கிட்டு பியோட வேல்யூ வாங்கிட்டு நீங்கள் கூட இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரொம்ப பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அடுத்து இருக்கிறது ரிலேஷன் ஆப்ரேட்டர். ஓகே, இங்கே ரிலேஷன்ஸ் யூஸ் டு கம்பேர் வேல்யூஸ். ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ண போகிறோம். ரிசல்ட் இஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ரிசல்ட் வந்து நமக்கு ட்ரூன்னு வரப்போகுது, இல்லைனா ஃபால்ஸ்னு வரப்போகுது. ட்ரூ அப்படின்னா 1, 0னா ஃபால்ஸ். இங்கே அதை ஸ்பெசிஃபிக்காக 0னா ஃபால்ஸ், 1னா ட்ரூன்னு போட்டிருக்கு. நம்ம சேம் அதே எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். a equal to 15, b equal to 10. ஈக்குவல் டு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டபுள் இது போட்டுக்கணும். ஓகே, அப்போது இங்கே கம்பேர் பண்ணுங்கள். a ஈக்குவல் டு b அப்படின்ற மாதிரி செக் பண்ண சொல்கிறோம். a b ஈக்குவலாக இருக்கா? ஃபால்ஸ், அதனால 0. நாட் ஈக்குவல் டு 1 செக் பண்ணுறோம். ஆம்பர்சன்ட் ஈக்குவல் டுன்னு போட்டோம்னா நாட் ஈக்குவல் டு. இது நம்ம அப்கமிங் டாபிக்ஸில் இதெல்லாம் வச்சு நம்ம கோட் எழுதுவோம். நாட் ஈக்குவல் டு ஏயும் பியும் கம்பேர் பண்ணுது. நாட் ஈக்குவல் டுவா? எஸ், நாட் ஈக்குவல் டு தான், அதனால ட்ரூன்னு வருது. அடுத்து கிரேட்டர் தேன். ஏ வந்து பியை விட கிரேட்டர் தான் செக் பண்ணுது. எஸ், ஏ வந்து பியை விட கிரேட்டர் தான், ஸோ அதனால 1 பிரிண்ட் பண்ணுது. லெஸ் தேன் அப்படின்னா ஏ பியை விட லெஸ்ஸா? இல்லை, ஃபால்ஸ், அதனால 0. கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. கிரேட்டர் தானே இருக்கா, இல்லை ஈக்குவல் டுவாக இருந்தால் கூட ஓகே. அப்போது கிரேட்டர் தானே இருக்குது, அதனால ட்ரூ. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஏ வந்து பியை விட சின்னதா இல்லை சின்னதுக்கு ஈக்குவல் டுவா, அதாவது 10ஆக இருக்கா இல்லை லெஸ் தேன் 10ஆக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஏ வந்து 10ம் கிடையாது, லெஸ் தேன் 10 கிடையாது, அதை விட கூட, அதனால இது ஃபால்ஸ். சேம் போனது நம்ம அங்கே போட்ட மாதிரி அதே கோட் எழுதிக்கோங்க. இங்கே நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், நம்ம போனதில் ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி போட்ட மாதிரி இங்கே நம்ம ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸில் வர்ற ஈக்குவல் டுவா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறத நம்ம போட போகிறோம். ஓகே, அடுத்து இருக்கிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் டு கம்பைன் ரிலேஷன் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இங்கே நம்ம பார்த்தோம்ல ரிலேஷன் ஆப்ரேஷன்ஸ், இதை கம்பைன் பண்ண போகிறோம். ஓகே, லாஜிக்கல் அண்ட் அப்படின்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க 12th அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர், நாட் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி இருக்கிறதுலையே இந்த அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஒன்லி இஃப் போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ. நம்ம கொடுக்குற கண்டிஷன் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இந்த லாஜிக்கல் ஆர் பார்த்தீங்கன்னா ட்ரூ இஃப் அட்லீஸ்ட் ஒன் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ரெண்டில் ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட ஓகே. நாட்னா ரிவர்ஸ் ட்ரூத் வேல்யூ. அப்போது ட்ரூத் என்ன வருதோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கணும். இங்கே நம்ம சாம்பிள் பார்க்கலாம். ஹேஷ் இன்க்ளூட் stdio.hன்றது நமக்கு ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ்.
ஓகே, இங்கே int a equal to 5 b equal to 15 நம்மளே ஒரு வேல்யூஸ் உள்ள எடுத்துக்கிட்டோம். printf என்ன பண்ணும், the result is ரெண்டு கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்காங்களா, both conditions a bயும் செக் பண்ணி பார்க்குது. ஓகே, கண்டிஷன் இங்கே பாருங்க என்ன என்ன நமக்கு செக் பண்ணி பார்க்குது, லாஜிக்கல் அண்டு அதை நமக்கு செக் பண்ணி பார்க்குது. ஏயும் பியும் கம்பேர் பண்ணுறது ஃபஸ்ட்டு, பியும் ஏயும் கம்பேர் பண்ணுது. இது புரியுதுங்களா? சிம்பிள். இங்கே நம்ம அங்கே பார்த்தா அதே தான், அங்கே நம்ம இங்கே என்ன பார்த்தோம், நமக்கு ஏ பியை கம்பேர் பண்ணிக்கிட்டோம். இங்கே இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு அவுட்புட் எடுக்கிறோம், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அவுட்புட் எடுக்கிறோம். இது ரெண்டும் சேமாக இருக்குது, அதாவது இது ரெண்டுமே ட்ரூ அப்படின்னா அதுக்கேற்ற அவுட்புட் வரப்போகுது. இல்லை ஒன்று ட்ரூ அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வரப்போகுது. இல்லை நமக்கு இங்கே லாஜிக்கல் நாட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்றப்பல ரிவர்ஸ் த வேல்யூவை நமக்கு கொடுக்குது. அடுத்து இருக்கிறது பிட் வைஸ் ஆப்ரேட்டர். ஓகே, இங்கே பாருங்க, ஆப்ரேட்ஸ் டைரக்ட்லி ஆன் பிட்ஸ் ஆஃப் இன்டீஜர். ஓகே, இங்கே கவனிங்க இதை, ஆப்ரேட்டர்ஸில் இங்கே நம்ம என்ன எடுத்துக்கலாம், a = 6 b = 3ன்னு ஒரு மாதிரி வேல்யூஸ் எடுத்துக்கலாம். நம்ம பிட் வைஸ் அண்டு a and b, இங்கே பாருங்க a and b, இங்கே ரூல் 1 and 1 = 1, அதர்வைஸ் 0. 1 and 1 இருந்துச்சுன்னா 1. ஓகே, இங்கே பிட்வைஸ் ஆரில் பாருங்க, அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஹஸ் 1, ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது ஒன்று இருக்கணும் நமக்கு. ஓகே, பிட்வைஸ் ஆர். ஓகே, போத் ஆர் சேம், ரிசல்ட் 0. ரெண்டுமே 1 1 அப்படின்னு வந்தால் 0. ஓகே, இங்கே நமக்கு இதை கம்பேர் பண்ணி பாருங்களேன். இங்கே இருக்கிறதுல ஃபஸ்ட்டு வேல்யூவும் இங்கே இருக்க ஃபஸ்ட் வேல்யூ 1 0 ரெண்டும் சேமாவாக இருக்குது நமக்கு, இல்லை, அதனால 1 1 செகண்ட், இங்கே இருக்க செகண்ட் வந்து 1, இங்கே இருக்க செகண்ட் வந்து 1, ரெண்டுமே சேமாக வந்துருச்சா, அதனால இங்கே 0. லாஸ்ட்டில் இருக்கிறது 0 1 ரெண்டுமே சேம் கிடையாது, அதனால 1. ஓகே, அடுத்து இருக்கிறது பிட்வைஸ் நாட்டு, இல்லை இது சிம்பிளாக ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 6ஓட வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இங்கே பார்த்துருப்போம், இங்கே இது வந்து 4ஓட வேல்யூ. இந்த லாஜிக் தெரியல உங்களுக்கு, இங்கே வந்து எத்தனை ஜீரோஸ் வருதுன்னு. லாஸ்ட்டில் போட்டிருக்குது 1, இது வந்து 2, இது வந்து 4. ஓகே, இது வந்து 8. இப்போ லாஸ்ட்டில் இருக்கிறது 1ன்னு சொன்னோம், 2ன்னு சொன்னோம், 4. இது வந்து பவர் ஆஃப் 2. இப்போ பாருங்களேன், நமக்கு 6 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணி எழுதலாம்னா, 4 + 2ன்றது நமக்கு 6. லாஸ்ட் ஃபீல்டை நம்ம என்னன்னு சொன்னோம், 1ன்னு சொன்னோம், நமக்கு 1 வேண்டாம், அதனால் 0. அடுத்த ஃபீல்டு என்னன்னு சொல்லியிருக்கோம், 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம், நமக்கு 2 வேணும், அதனால் 1 போட்டிருக்கேன். அடுத்து ஃபீல்டு 4ன்னு போட்டோம், ஸோ 4 + 2 6, அதனால் ரெண்டுமே எனக்கு வேணும், அதனால் இது மட்டும் 1 1 போட்டுக்கிறேன், மற்றதெல்லாம் ஜீரோஸ்னு எடுத்துக்கிறேன். இதை 8 பிட்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ அதை அப்படியே ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ன்றனால ஆப்போசிட்டில் மாற்றணும். எங்கெங்கெல்லாம் 0 இருக்கும் அதெல்லாம் 1 1ன்னு மாற்றியாச்சு, எங்கெங்கெல்லாம் 1 இருக்கும் அதெல்லாம் 0ன்னு மாற்றியாச்சு. ஓகே, இப்போது இதில் எனக்கு இது குழப்பமாக இருக்குப்பா அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிக்கோங்க, டில்ட் சிம்பிள் ஏ, இதான காம்ப்ளிமெண்ட்டு, முன்னாடி டில்ட் சிம்பிள் போட்டோம்னா அதான் காம்ப்ளிமெண்ட். ஏவோட காம்ப்ளிமெண்ட் வேணும் அப்படின்னா மைனஸ் ஆஃப் a + 1. 6ஓட காம்ப்ளிமெண்ட் வேணும் அப்படின்னா மைனஸ் 6 + 1. 6 + 1ன்றது நமக்கு என்ன, 7. இதான் நமக்கு லாஜிக். ஓகே, இதுவும் நீங்கள் அதே மாதிரி பழைய கோட் அதையே எடுத்துக்கலாம். இங்கே நம்ம அந்த போன ஆப்ரேட்டர்ஸ் போட்டதுக்கு பதில் இங்கே என்ன ஆப்ரேட்டர் வேணுமோ, இதில் என்ன ஆப்ரேட்டர் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட், இது வந்து ரைட் ஷிஃப்ட். இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஈச் பிட் மூவ்ஸ் 1 பொசிஷன் லெஃப்ட். ஓகே, ஒரு பொசிஷன் லெஃப்டில் மூவ் ஆக போகுது, ரைட் மோஸ்ட் பிகம் 0, ரைட்டில் இருக்கிறது 0வாக மாறப்போகுது. ரைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஈச் பிட் மூவ்ஸ் 1 பொசிஷன் ரைட் மோஸ்ட் பிட் இஸ் டிஸ்கார்டட், அதாவது லாஸ்ட்டில் இருக்கிறத டிஸ்கார்ட் பண்ணிடுது. லெஃப்ட், அப்போ வந்து லெஃப்ட் வந்துட்டு நமக்கு எம்டிஆர் இருக்க சான்ஸ் இருக்கு. லெஃப்ட் மோஸ்ட் பிட் இஸ் ஃபில்டு வித் 0. ஓகே, லெஃப்ட் மோஸ்ட் பிட் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை நம்ம இங்கே 0ன்னு போடுறோம். ஓகே, அடுத்து இருக்குது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, யூஸ் டு அசைன் வேல்யூஸ் டு வேரியபிளுக்கு நம்ம வந்து ஒரு அசைன் பண்ண போகிறோம். ஓகே, ஈக்குவல் டு, இதை நமக்கு ஆல்ரெடி தெரியும், a = 5. ஓகே, இப்போது நம்ம a வந்து 5ன்னு எடுத்துக்கிட்டோம். சரி, ப்ளஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் a + =ன்றது 5 + 5 10. அடுத்து இங்கே மைனஸ் போட்டிருக்கனால 5 - 5 0. அடுத்து ஸ்டார் 5 × 5 25, 5/5 1, 5% 5 0. சேம் அதே மாதிரி நம்ம லாஜிக் எடுத்துக்கலாம்.
இங்கே நம்ம ஏன்னு ஒன்று எடுத்துருக்கனால இங்கே ஒன்று மட்டும் எடுத்திருக்கோம். இங்கே நமக்கு என்ன ஆப்ரேட்டர் தேவைப்படுதோ அந்த ஆப்ரேட்டரை இங்கே நம்ம அசைன் பண்ணிவிட்டு அடுத்து திருப்பி இங்கே உள்ள எடுத்துக்கிறோம் மெயின் ஃபங்க்ஷனுக்கு. அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். லாஸ்ட்டில் இருக்குது கண்டிஷன் ஆப்ரேட்டர். யூஸ்ட் as a ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் if else. இது if else கண்டிஷன் மாதிரி இருக்கும். நம்ம அடுத்த சாப்டரில் டீட்டெயில்டாக if else அந்த எல்லாமே பார்க்க போகிறோம். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் அந்த கண்டிஷன் ஆப்ரேட்டர் எழுதும்போது சின்டாக்ஸ் எழுதிக்கங்க. கண்டிஷனை செக் பண்ணுது. இஃப் இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுதுன்னா எக்ஸ்பிரஷன் 1, கண்டிஷன் மேட்ச் ஆகுதுன்னா எக்ஸ்பிரஷன் 2. அதான் இங்கே டீட்டெயிலில் இருக்குது. இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூ இருக்குன்னா எக்ஸ்பிரஷன் 1 இஸ் எக்ஸிக்யூட்டட், இந்த இது எக்ஸிக்யூட் ஆக போகுது. இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், இது ஃபெயில் ஆகிற பட்சத்தில் செகண்ட் எக்ஸ்பிரஷனை நமக்கு இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுது. ஒரு சாம்பிள் கோடு. ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ் இன்ட் ஏ பி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே மேக்ஸ்ன்றதுக்குள்ள என்ன செக் பண்ணுறோன்னா ஏ பிரியை விட கிரேட்டர் தானா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இது ட்ரூவாக இருக்க பட்சத்தில் ஏ பிரிண்ட் பண்ண போகுது, இல்லை இது ஃபால்ஸ் ஆகிற பட்சத்தில் பியை பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இந்த கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ட்ரூ அப்படின்னா ஏன்ற வேல்யூ எடுத்து போகுது, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆக போது பின்ற வேல்யூ எடுத்துக்க போகுது. இது இதோட இன்னொரு சாம்பிள். ஓகே, ஸ்பெஷல் ஆப்ரேட்டர். Special operators are unique operators that provide additional functionality in C beyond normal arithmetic and logical. Okay, special என்றது kind of இந்த நார்மல் arithmetic logical operators விட கொஞ்சம் யூனிக்காக இருக்க போகுது. ஓகே, இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இந்த சைஸ் ஆஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ சைஸ் ஆஃப் அப்படின்றத ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். அதோட யூசேஜ் என்னன்னா ரிட்டர்ன் சைஸ் ஆஃப் டேட்டா டைப். நம்ம டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம் இந்த இன்ட்டு இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதோட சைஸஸை நம்ம இதில் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே சாம்பிள் கோடு நான் உள்ள வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து இருக்கிறது கமா செப்பரேட்ஸ். ஓகே, இங்கே கமா வச்சு செப்பரேட் பண்ணுறோம். ஏ 5, 10, 15. ஓகே, அடுத்து அட்ரஸ் ஆஃப் வேரியபிள். இதை நம்ம பாயிண்டர் அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து வேல்யூ அட் அட்ரஸ், அதாவது நம்ம ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே ஒரு இனிஷியலைஸ் பண்ணிப்போம் நம்ம ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு. அப்போது ஏன்றது நமக்கு வேரியபிள், இந்த வேரியபிள்குள்ள 10ன்ற வேல்யூ போய் சேவ் ஆக போகுது. ஓகே, இது ஒரு லாஜிக். ஏன்னு எனக்கு ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள்குள்ள 10 அப்படின்ற வேல்யூவை சேவ் பண்ணுறேன். எனக்கு அந்த வேரியபிளே என்னோட மெமரியில் ஒரு இடத்துல போய் சேவ் ஆகும். கரெக்டாக? ஓகே, இங்கே பாருங்க, எனக்கு ஏன்ற வேரியபிளே ஒரு இடத்துல என்னோட மெமரியில் ஒரு அட்ரஸில் போய் சேவ் ஆகுது. அதுதான் இந்த அண்ட். இந்த ஸ்டார் என்ன சொல்லலாம்னா வேல்யூ அட் அட்ரஸ். வேல்யூ அட் அட்ரஸ், அந்த அட்ரஸ்ல இருக்க வேல்யூ. ஓகே, டாட் அப்படின்றது ஆக்சஸ் ஸ்ட்ரக்சர் மெம்பர். இது ஸ்ட்ரக்சர்ல நம்ம பார்ப்போம். ஸ்ட்ரக்சரை பற்றி இந்த சாப்டர்ல டீட்டெயிலாக பார்க்கலாலும் அப்கமிங் டாபிக்ஸ்ல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இங்கே சைஸ் ஆஃப் அப்படின்னா இங்கே நம்ம பார்த்துருக்க எல்லா டேட்டா டைப்புக்கும் சைஸை பிரிண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு. ஓகே, இங்கே நான் ஏ இன்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன், பி ஃப்ளோட்டுக்கு எடுத்துக்கிட்டேன், சிஏ கேரக்டருக்கு எடுத்துக்கிட்டேன், டிஏ டபுளுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஒவ்வொன்றும் என்ன மாதிரி சைஸஸில் டிஃபால்ட்டாக இருக்குன்ற பிரிண்ட் பண்ணுறது. இதெல்லாம் நம்ம சும்மா பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் சைஸ் ஆஃப் இன், சைஸ் ஆஃப் ஃப்ளோட், சைஸ் ஆஃப் டபுள்னு போட்டுட்டு, ஓகே, இங்கே நம்ம அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். சைஸ் ஆஃப் இங்கே இன்டிஜரை போட்டிருக்கனால ஏன்ற இன்டிஜரோட சைஸை டிஃபால்ட் சைஸை பிரிண்ட் பண்ணும். பின்னு ஃப்ளோட்டுக்கு போட்டிருக்கோம், சின்னு கேரக்டருக்கு போட்டிருக்கோம், டின்னு டபுளுக்கு போட்டிருக்கோம். இங்கே அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். இன்டிஜரோட சைஸ் 4 பிட்ஸ், ஃப்ளோட்டோடது 4 பைட்ஸ், கேரக்டரோடது 1 பைட்ஸ், டபுளோடது 8 பைட்ஸ். இந்த இன்ட்டுக்கு 4 பைட்ஸ், கேரக்டருக்கு 1 பைட்ஸ், இதை அப்கமிங் சாப்டரில் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் மெயினாக இதில் எதை ஞாபகம் வச்சுக்கணும், சைஸ் ஆஃப் இன்ட்டையும் சைஸ் ஆஃப் கேரையும் நம்ம கம்பேர் பண்ணிப்போம். அப்போ தான் நமக்கு அந்த அரேல எவ்வளோ சைஸஸ் யூஸ் ஆகுது, அரேஸ் நமக்கு டாபிக் சொல்லணும், அங்கே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இப்போது இங்கே நம்ம அந்த கமான்னு ஒன்று பார்த்தோம்ல, இது சைஸ் ஆஃப்க்கு. அடுத்து கமாக்கு பார்த்தோம்ல, இங்கே இன்ட் ஏன்னு ஒரு இன்டிஜர் வேல்யூவை நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு ஏக்கு 3 வேல்யூ கொடுத்துருக்கேன், 5, 10, 15. ஓகே, நான் கமா யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ஏவை கொடுக்கும்போது எனக்கு 3 வராது, எது மட்டும்தான் வருது, லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்கேன், பிரிண்ட் த லாஸ்ட் வேல்யூ ஆஃப் ஏ. எனக்கு 3 வேல்யூ இருந்தாலும் நான் கமா யூஸ் பண்ணி கொடுத்தனால நான் லாஸ்ட் இருக்கதான் எனக்கு கொண்டு கொடுக்கும். ஓகேவா? அடுத்து இருக்கிறது இந்த இங்கே நம்ம பார்த்தோமா இந்த பாயிண்டர். ஓகே, இப்போது இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் ஒரு மெயின் ஃபங்க்ஷனில் x = 10.
ஓகே, அப்ப எக்ஸ்ன்றது நமக்கு இங்க வேரியபிள். ஓகே, இன்ட் ஸ்டார் பி. இங்க நான் என்ன பண்றேன்னா ஒரு 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 இன்டிஜர் ஒரு இன்டிஜர் டைப்ல நான் வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன். அந்த வேரியபிளோட பேரு பி. ஆனா முன்னாடி ஸ்டார் போட்டிருக்கனால இது எனக்கு பாயிண்டர் வேரியபிள். முன்னாடி ஸ்டார் போட்டிருக்கனால இது எனக்கு ஒரு பாயிண்டர் வேரியபிள். ஓகே, அந்த பாயிண்டர் வேரியபிள்குள்ள நான் ஒரு அட்ரஸ். ஓகே, நார்மலா நம்ம வேரியபிள்குள்ள ஒரு வேல்யூ சேவ் பண்ணுவோம். இதை நம்ம பாயிண்டர் சிலபஸ்ல டீட்டெயிலா பார்ப்போம். இங்க சும்மா ஒரு ஹிண்ட் மட்டும் சொல்றேன். எக்ஸ் அப்படின்றது நமக்கு ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள்குள்ள நம்ம ஒரு வேல்யூ வைப்போம். 10, 20, 30 இந்த மாதிரி எக்ஸோட வேல்யூவை நம்ம வைப்போம். ஓகே, பாயிண்டர் வேரியபிள்குள்ள நம்ம என்ன வைப்போம்னா இன்னொரு வேரியபிளோட அட்ரஸ் வைப்போம். ஓகேவா? பொதுவா வேரியபிள்குள்ள என்ன இருக்கும்? ஒரு வேல்யூ இருக்கும். ஏ நாட் 10, பி நாட் 20 இந்த மாதிரி நம்ம இந்த ப்ரோக்ராம்குள்ள யூஸ் பண்ணிக்கிற வேல்யூஸை கொடுக்குறது. ஆனா பாயிண்டருக்குள்ள என்ன இருக்கணும்னா ஒரு வேரியபிளோட அட்ரஸை கொண்டு வந்து வைக்கணும். ஓகே, இங்க பாருங்களேன், அசைன் அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் டு த பாயிண்டர். ஓகே, அப்போ இங்க பாருங்க, எக்ஸ்ன்றது நமக்கு ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளை என்னோட மெமரியில நான் 1000 இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அந்த 1000 கொண்டு வந்து சேவ் பண்ணணும். 1000 என்னது? எக்ஸோட அட்ரஸ். அந்த அட்ரஸை கொண்டு வந்து நான் சேவ் பண்ணிக்கிறது. அதுக்கு பேர் தான் பாயிண்டர். ஓகே, இப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்னது? 10. ஓகே, அட்ரஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, அட்ரஸ் அந்த எக்ஸ் எங்க சேவ் பண்ணிருக்கோம்? இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் 1000 எடுத்துக்கிட்டேன். இவங்க மெமரி அட்ரஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு இது எடுத்திருக்காங்க. ஓகே, அப்போ இந்த எக்ஸ் போய் மெமரியில சேவ் ஆயிருக்குல்ல, அந்த அட்ரஸ் எடுத்துட்டு வருது. ஓகே, அடுத்து வேல்யூ ஆஃப் பி. ஓகே, பி அப்படின்றது என்னது? நமக்கு ஒரு பாயிண்டர். ஓகே, அந்த பாயிண்டர்ல என்ன இருக்கு? சேம் அந்த அட்ரஸ் தான் இருக்கு போகுது. அதனால அதுவும் அட்ரஸ் தான் வருது. ஓகே, அடுத்து வேல்யூ அட் ஸ்டார் பி. அப்போ இந்த அந்த அட்ரஸ்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு எடுத்துருவாங்க. ஓகே, அப்போ எனக்கு பாயிண்டர் வந்து எனக்கு ஒரு அட்ரஸை காமிச்சிருச்சு. அந்த அட்ரஸ்ல என்ன இருக்கு? அந்த அட்ரஸ்ல 10 சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ அந்த 10 இங்க வருது. இதை பத்தி நம்ம டீடைல்டா அங்க பார்க்க போறோம். ஓகே, அடுத்து இருக்கிறது டாட் ஆபரேட்டர். ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இங்க ப்ரீப்ராசர் டைரக்டிவ்ல நம்ம stdio.h போட்டாச்சு. அடுத்து string.h இன்க்ளூட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் லைக் str காப்பி. இந்த நான் ஆக்சுவலாக str காப்பி யூஸ் பண்ணியிருக்கனால இதை நான் இங்கே உள்ள கொடுத்துருக்கேன். ஓகே, ஸ்ட்ரக்சர் இதுவும் நமக்கு டீட்டெயில்டாக தனியாக அங்கே வரப்போகுது. இங்கே இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு இதை புரிய வைக்கணுன்றக்காக போட்டிருக்கேன். இன்டிஜர் ஐடின்னு கொடுத்துருக்கேன். கேரக்டர் நேம் வந்து 20 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே எப்பயுமே ஸ்ட்ரக்சரை க்ளோஸ் பண்ணும்போது இந்த பெராந்தசிஸ்க்கு அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த மாதிரி செமிகோலன் வச்சுக்கணும். ஓகே, மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஸ்டூடெண்ட்ன்ற நேமில் ஸ்டூடெண்ட்ன்றதுல மேலே கொடுத்துருக்கேன். அதில் S1 கொடுக்க போகிறேன். S1 ஆஃப் ஐடி. ஓகே, அப்போ நான் ஐடி என்ன கொடுத்துருக்கேன்? 101. ஓகே, ஸ்ட்ரிங் காப்பி. இந்த ஸ்ட்ரிங் காப்பியும் நம்ம உள்ள பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, S1 ஆஃப் நேம் வந்து அருண். அசைன் ஸ்ட்ரிங் டு நேம். ஓகே, printfல என்ன பண்றோம்? S1 ஆஃப் ஐடி. ஓகே, S1 ஆஃப் ஐடி என்ன கொடுத்துருக்கோம்? 101 பிரிண்ட் பண்ண போகுது. S1 ஆஃப் நேம் என்ன வரப்போகுது? நேம் வந்து அருண் கொடுத்துருவோம். அருண்ன்ற பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, எனக்கு இந்த ப்ரோக்ராம் கன்ஃபியூசிங்காக இருக்கு அப்படின்னா அடுத்தது இதோட சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இங்கே சேம் அதே தான் எடுத்திருக்கோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் S1. ஓகே, இங்கே மேலே ஸ்டூடெண்ட்ன்றது யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் S1ல 1ன்றது எங்கே போய் அசைன் ஆக போகுது? ஐடியில் அசைன் ஆக போகுது. அருண்றது நேமில் அசைன் ஆக போகுது. 73.5ன்றது ஃப்ளோட், அதாவது மார்க்கில் போய் ஃப்ளோட் அந்த இதில் டாட் வச்சு வரப்போகுது. பிரிண்ட் ஆஃப் S1 டாட் ஐடி. ஓகே, ஐடி வரப்போகுது 1ன்றது. S1 ஆஃப் நேம் அருண்ன்றது வரப்போகுது. S1 ஆஃப் மார்க்ஸ் 73.5 வரப்போகுது. ஓகே, இது சாம்பிள். இன்னொரு ஓடுது. நெக்ஸ்ட் இருக்குது இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா ஆட் 1 டு த வேல்யூ ஆஃப் அ வேரியபிள். வேரியபிள்குள்ள ஒரு வேல்யூவை ஆட் பண்ண போகுது. ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னா the values increased first then used in expression. அப்போ ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா நான் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா the values used நான் அதை யூஸ் பண்ணிடுவேன், அதுக்கு அடுத்ததை இன்க்ரீஸ் பண்ணுவேன். நீங்க பாருங்க, int a equal to 5 ப்ரீ இன்க்ரிமெண்ட். அப்போ 5ன்றது நான் யூஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணிடு. ஓகே, அப்போ எனக்கு அது என்னவா மாறிட போகுது? 6. ஓகே,
திருப்பி நான் என்ன பண்ணிக்கிறேன், 6க்குன்னு வந்துருச்சு. நான் திருப்பி அதை வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணணுன்றதுக்காக இப்போ என்னோட வேல்யூ 6 இருக்கும். அதை நான் மாத்துறதுக்காக என்ன பண்றேன், திருப்பி சொல்றேன் ஏ 5 எடுத்துக்கோ அப்படின்னு. ஓகே, ரீசெட் பண்ணிடுது. இப்போ ஏ பிளஸ் பிளஸ்னு கொடுத்தனால யூஸ் பண்ணிடுது. அப்போ இப்போ வேல்யூ ஏவோட வேல்யூ என்னது 5, அதை யூஸ் பண்ணிருச்சு. பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லிட்டா பிரிண்ட் பண்ணிருச்சு. இதுக்கு அடுத்து அதை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம் 6ன்னு. ஆனால் அது நமக்கு இங்கே பிரிண்ட் ஆக போறது இல்லை, ஏன்னா யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கொடுக்கறது ப்ரீ இன்க்ரிமெண்ட். அப்போ வேல்யூ எடுத்துக்கிறோம் 5 எடுத்துட்டு நான் உள்ள போய் அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே அதை இன்க்ரீஸ் பண்ணிடுது. அப்போ 5 + 1 6 எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணுது. ஓகே, போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது இன்க்ரீஸ் பண்ண போகுது. அப்போ ஏ ஈக்குவல் டு 5னா யூஸ் பண்ணிடுது, ஏவோட வேல்யூ 5ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிடுது. சேம் கான்செப்ட் ப்ரீ டிக்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட். ப்ரீ டிக்ரிமெண்ட்ன்றது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி டிக்ரிமெண்ட் பண்ணிடுறது. அப்போ 5 வந்து 4ன்னு மாத்திடுது. ஓகே, அதுக்கப்புறம் தான் அது யூஸே பண்ணுறது. போஸ்ட் இன்க்ரிமெண்ட்ன்றது 5ன்னு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு சைஸை குறைக்க போகுது. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம மாடல் 1ஓட டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். இன்னும் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸும் பில்டின் ஃபங்க்ஷன், இது ஒரு குட்டி டாபிக். இதை நம்ம வந்து அப்கமிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்மளோட கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் CS25 C01ன்ற சப்ஜெக்ட் கோடோட சப்ஜெக்டில் மாடல் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் ஆகிட்டோம். ஸோ இந்த டாபிக்ஸோட நான் வச்சுருக்க இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு வீடியோவோட பின்னாடியும், அதாவது வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து நான் கூகுள் கிளாஸ் ரூமோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஒவ்வொரு மாடலோட ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நான் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன், என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். வேணுன்றவங்க அதில் இந்த எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு கிளாஸ் ரூம்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த இமெயில் ஐடிக்கு வந்து இமெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நோட்ஸ் ஷேர் பண்ணுறேன். உங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு, பக்கத்து டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த சிலபஸில் ஒவ்வொரு மாடலில் இருக்க பாசிபிள் 16 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ.